அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம ரேஞ்ச் இன்ட்ரின்சிக் ஸ்ட்ராட்டஜி இதைத்தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒன்றே செய் அதை நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் டெய்லி இனி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நம்ம க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃபரன்ஸ் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் பாருங்க 23,150 கால் புட்டு தான் எடுத்துக்கிறோம். இதோட காமன் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 95, அதாவது 88 + 105 டிவைட் பை 2 அப்படின்னு போடும்போது 95 வருது. நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50, 100, 150, 200 அப்படி போகிறதுனால இந்த 95க்கு நியர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா +100 -100ங்கிறத இந்த 23,150 எடுத்துக்கிறேன். அப்போ -100 அப்படின்னு எடுத்துட்டா 23,050 வரும். +100 அப்படின்னு எடுத்துட்டா 23,250 வரும். அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 புள்ளிகள். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ டோட்டல் இந்த ரெண்டு ஏரியாவுக்கு நம்ம 200 அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த பக்கம் போய் நமக்கு 23,050 கால் அப்படிங்கிறது ஐடிஎம் கால், 23,250ங்கிறது ஐடிஎம் புட். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, இது 23,050 கால் புட். இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 80 கண்டுபிடிச்சிருக்கேன். இது 80 ரூபாய்க்கு கீழே போகாத வரை மார்க்கெட் வந்துட்டு 23,136க்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஜோன்னால. இன்னைக்கு காலையில் வந்து கேப் அப் நடக்கும்போது இவங்க 200 தக்க வைக்காதனால மார்க்கெட் வந்து அந்த 23,250 தக்க வைக்காதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. அதே போல நமக்கு 23,250 புட், இதுதான் நமக்கு ஐடிஎம். இதில் வந்து பாருங்க 95 ரூபா காமன் ஏடிஎம், 116. இவங்க 116 காலையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்வே ஓப்பன் ஆயிருச்சு. அதனால வந்துட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் 200ங்கிறது தக்க வைக்காதனால இவங்க ரேஸ் ஆயிட்டு 116 அந்த ரேட்டுக்கு மேலே 23,250 தக்க வச்சிருந்தா மார்க்கெட் மைனஸ்ல தான் முடிஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே 116க்கு மேலே அவங்க தக்க வைக்காம மீண்டும் கீழே வந்ததுனால 23,050 காலுக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்ணி இந்த டேட்டாஸை நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டா, ரேஞ்ச் அவுட் பிரேக் அவுட் மார்க்கெட்டா, கேட்வே ஓப்பனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட நாளைக்கு உண்டான வீடியோஸ், அதாவது நாளைக்கு உண்டான டேட்டாஸை வந்து இன்னைக்கு யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.